ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் டிப்ஸ் டு க்ரோ. திஸ் இஸ் அருண் சக்கரவர்த்தி. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக். ஏன்னா நம்ம வாழ்க்கையில நம்மளுடைய வளர்ச்சிக்கு மிகப்பெரிய தடையா இருக்கிறது இந்த ஒரு விஷயம் தான். ஸோ இந்த விஷயம் இந்த ஒரு விஷயத்தை நம்ம வந்து ஓவர் கம் பண்ணிட்டோம்னா நம்ம வாழ்க்கையில ஜெயிக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி ரொம்பவே அதிகமாயிடும். நம்மள பல பேருக்கு கனவுகளும் இலக்குகளும் இருக்கு. ஆனா அந்த இலக்குகளும் கனவுகளும் அடையிறது சில பேர் தான். அதுக்கு முக்கியமான காரணம்னா சில பேர் அந்த கனவுகளை நோக்கி முயற்சி செய்றாங்க. சில பேர் வந்து அந்த முயற்சி எடுக்கிறது இல்ல. ஏன் எடுக்கிறது இல்லன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு இருக்கிற அந்த தாழ்வு மனப்பான்மை. வெற்றியாளருக்கும் தோல்வியாளருக்கும் இருக்கிற மிகப்பெரிய வித்தியாசமே இந்த முயற்சி ஒண்ணுதாங்க. இந்த முயற்சி எடுக்கிறவன் அவனுடைய இலக்க நோக்கி பயணம் பண்ணும்போது, ஏதோ பாதி பேர் சக்சஸ் பண்ணா வெற்றியாளர் ஆயிடுறாங்க. தோத்து போறவங்க அனுபவசாலி ஆயிடுறாங்க. ஆனா தோல்வியாளர்கள் தான் இருக்கிற நிலைமைய விட்டு எந்த ஒரு முயற்சியுமே எடுக்காம, எந்த ஒரு ஆக்ஷனுமே எடுக்காம இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு இருக்கிற பயமும், அவநம்பிக்கையும். ஸோ இந்த முயற்சின்ற ஒண்ணு இருந்தாலே நம்ம ஜெயிக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி மோர் தென் 50%. ஸோ அந்த பயமும், அவநம்பிக்கையும் எதனால வருது? அதுதான் இப்ப இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ தாழ்வு மனப்பான்மைக்கு முதல்ல இருக்க முக்கியமான காரணம் ஃபிசிக்கல் அப்பியரன்ஸுங்க. ஸோ நெறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ரொம்ப குள்ளமா இருக்கிறோம். இல்ல வந்து சில பேர் வந்து ரொம்ப உயரமா இருக்கும். அதுவே அவங்களுக்கு ஒரு தாழ்வு மனப்பான்மையா இருக்கும். ஏன்னா, நம்ம இந்த உலகத்தோட ஒத்து போனோம்னா, எல்லாமே சாதாரணமா தெரியுங்க. எப்ப நம்ம வந்து தனியா விலகி நிக்கிறோமோ, அப்போ வந்து எல்லாருக்குமே வந்து ஒரு சில அவநம்பிக்கை வரும். ஸோ அப்படி இருக்கும்போது, இந்த மிக உயரமானவங்க, மிக குள்ளமானவங்க, இல்ல பருமனான தோற்றம் உடையவங்க, மிக ஒல்லியான தோற்றம் உடையவங்க, இவங்க எல்லாருக்குமே வந்து ஏதோ ஒரு வகையில ஒரு தாழ்வு மனப்பான்மை இருக்கும். ஸோ நம்ம போனோம்னா நம்மள ஏதாவது கேலி செஞ்சு சிரிச்சுருவாங்களோ? நமக்கெல்லாம் அந்த தகுதி இருக்கா? ஸோ அந்த ஒரு கிரிட்டிசிசத்த தாங்க முடியாதவங்க நெறைய பேர் வெளியில வரமாட்டாங்க. இது ஒரு மிகப்பெரிய காரணம். அது ஒண்ணும் பிசிக்கல் அப்பியரன்ஸ்னால மட்டும் இல்ல. சில பேருக்கு வந்து அந்த மென்டல் எபிலிட்டிஸ்னாலயும் இருக்கும். ஏன்னா நம்ம எல்லாருமே ஒரே மாதிரி கிடையாது. அவங்கவங்களுக்கு ஒரு தனி ஸ்கில் இருக்கும். ஒரு யூனிக்கான டேலண்ட் இருக்கும். ஆனா ஒரு சில பேருக்கு அந்த டேலண்ட் எதுன்னு தெரிஞ்சிருக்கும். சில பேருக்கு அந்த டேலண்ட்டே எதுன்னு அவங்க இன்னும் ஐடென்டிஃபை பண்ணாம இருப்பாங்க. அப்படி நமக்கு டேலண்ட் தெரிஞ்சிருந்தும் நம்ம ஏன் வெளிய வர மாட்டேன்றதுக்கு மிகப்பெரிய காரணம் எதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாரி ஒரு தாழ்வு மனப்பான்மையின் காரணமா தான். அது மட்டும் இல்ல, சில சாஃப்ட் ஸ்கில்ஸ் வேற. இப்ப நம்ம வந்து ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலுக்கு போறோம். ஸோ அங்க டேபிள் மேனர்ஸ் தெரியாம நம்ம எவ்வளோ பிஹேவ் பண்ணிட்டோம்னா, மத்தவங்க நம்மள அசிங்கமா நெனச்சுருவாங்களோ? நம்ம இங்கிலீஷ் பேச தெரியல. அந்த மாரி இந்த ஸ்கில்ஸ் ரிலேட்டடான ஒரு பயம். அதேபோல இந்த பிசிக்கல் அப்பியரன்ஸ்னால ஒரு பயம். இதுதான் மிகப்பெரிய தடைங்க. ஸோ நம்ம தாழ்வு மனப்பான்மைன்னு பார்த்தீங்கன்னா, அதுல பெரும்பான்மையான நபர்கள் பின்தங்கி இருக்கிறதுக்கு காரணம் இந்த 2 விஷயத்தினால தான். சில பேருக்கு வந்து இயற்கையான டிசபிலிட்டீஸ். ஸோ பொறக்கும்போதே சில பேர் ஊனமா இருக்கிறதுனால, அதனால வந்து சில பேருக்கு தாழ்வு மனப்பான்மை இருக்கும். அதனால வந்து யார் கூடயும் சேர மாட்டாங்க. படிக்கும்போதுலேருந்தே அந்த டிஃபரன்ஸ் தெரியும். ஸோ அவங்க வந்து என்னதான் வந்து எல்லாரும் நம்ம கிளாஸ்ல இருக்கிறவங்கலாம் ஃப்ரெண்ட்ஸா நெனைச்சாலும், அவங்களே அவங்களுக்குள்ள வந்து ஒரு தாழ்வு மனப்பான்மையில அவங்க வந்து ஒதுங்கியே நிற்பாங்க. யார் கூடயும் சேர மாட்டாங்க. ஸோ அந்த மாரி இருக்கிறதுனாலயும் சில பேருக்கு வந்து அந்த சிறு வயதிலேருந்தே அந்த தாழ்வு மனப்பான்மையினால அவங்க வாழ்க்கையில வந்து முன்னேறாம போயிடுறாங்க. அதையும் தகர்த்தெறிந்து வெற்றி பெற்றவங்க பல பேர நம்ம பார்க்குறோம். இன்னைக்கு இந்த சொசைட்டில எவ்வளோ பேர் அந்த மாரி ஜெயிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு. இருந்தாலும் அது யாரோ ஒரு சிலர் தான். அதுக்கடுத்து தடையா பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சொசைட்டில இருக்கிற பிரஷர். ஸ்கூல்லயே கூட நம்ம அதனால தான் வந்து இந்த யூனிஃபார்ம் வந்து ஏன் மேண்டேட்டரின்னு பண்றாங்க. இல்லன்னா வந்து சில பேருக்கு வந்து அவங்களே சொல்லி அனுப்புவாங்க. ஸோ காஸ்ட்லியான பொருள் எல்லாம் எதுவும் குடுத்து அனுப்பாதீங்க. ஸோ நார்மலான ஒரு ஜாமெட்ரி பாக்ஸ் குடுத்து அனுப்புங்க. பேக் எதுவுமே வந்து காஸ்ட்லியான பொருள் குடுக்காதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு காரணம் என்னன்னா, ஒண்ணு அது மிஸ் ஆயிடும்ன்றது. இன்னொன்னு வந்து பார்த்தீங்கன்னா, அது பக்கத்துல இருக்கிற குழந்தைக்கு தானாவே ஒரு தாழ்வு மனப்பான்மைய உருவாக்கிரும். ஸோ நம்ம வீட்ல இந்த மாரி வசதி எல்லாம் இல்ல. நம்ம வந்து சாதாரண ஒரு பை எடுத்துட்டு வரோம். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு விலை உயர்ந்த பை எடுத்துட்டு வராங்க. ஸோ நமக்கு வந்து சாதாரண ஜாமெட்ரி பாக்ஸ் தான் இருக்கு. பட் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ரொம்ப எக்ஸ்பென்சிவான ஒரு ஜாமெட்ரி பாக்ஸ் வச்சிருக்காங்க. சொல்லிட்டு இந்த மாரி வந்து ஒரு சின்ன சின்ன விஷயத்துல அவங்களோட போடுற ஷூஸ்ல இருந்து, அவங்களோட டிரெஸ்ஸஸ்ல இருந்து எல்லாத்துலயுமே வந்து அவங்களோட அந்த டிஃபரன்ஸ வந்து பார்க்கும்போது, சின்ன குழந்தைங்களுக்கு அது ஈஸியாவே அது அஃபெக்ட் ஆயிடும். ஸோ அதனால வந்து தாழ்வு மனப்பான்மைன்றது வந்து சிறு வயதிலேருந்தே வந்துரும். அது எல்லாத்த விட ரொம்ப முக்கியமான காரணம் எதுன்னு பார்த்தீங்கன்னா, அவங்கவங்க பேரன்ட்ஸ் தாங்க மிகப்பெரிய காரணம். ஏன்னா அவங்க வந்து அத கம்பேர் பண்ணி, ஸோ அவங்க படிக்கிற விஷயத்திலேயே அவங்களோட ஸ்கில் செட்டையும் வச்சு கம்பேர் பண்ணி, "நீ அது மாரி படிக்கல, நீ அது மாரி மார்க் எடுக்கல" அப்படின்னு சொல்லும்போது, அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வேதனையும், வலியும் இருக்கிறது மட்டும் இல்லாம, அவங்க வந்து தன்னை தானே வந்து ரொம்ப தாழ்வா நெனச்சுப்பாங்க. ஸோ நமக்கு அந்த தகுதி இல்லாததுனால தான் நம்மள திட்டுறாங்க. நம்ம மத்தவங்கள மாரி இல்ல அப்படின்ற மாரி ஒரு ஃபீல் வந்துருச்சுன்னா, அது பெரியவன் ஆகும்போதும் வந்து அது எல்லா வகையிலுமே அது ரிஃப்ளெக்ட் ஆயிட்டே இருக்கும். ஸோ ஒவ்வொரு செயல் செய்யும்போதும் வந்து நமக்கு அந்த தகுதி இல்லையே, நமக்கு தான் அந்த திறமை இல்லையேன்ற மாரி அவங்களுக்கு வந்து ரொம்ப ஆழமா பதிஞ்சிரும். ஸோ அதுக்கு நம்ம எவ்வளோதான் முயற்சி செஞ்சாலும் அதுக்கப்புறம் வந்து அத மாத்துறதுன்னு ரொம்ப சிரமமாயிடும். அதனால வந்து சிறு வயதில் அவங்களுடைய பேரண்ட்ஸோ, அவங்களோட ரிலேட்டிவ்ஸோ, அவங்களோட பேசின விதம், அவங்கள ட்ரீட் பண்ண விதம், இல்லன்னா பாஸ்ட்ல இருக்கிற ஃபெயிலியர்ஸ். ஸோ அவங்களே அவங்களோட அனுபவத்தினால ஏதோ ஒரு விஷயத்த முயற்சி செஞ்சிருப்பாங்க. அதுல தோல்வி அடைஞ்சிருப்பாங்க. மறுபடியும் முயற்சி செய்யணுன்ற எண்ணம் வராம, அவங்க வந்து திருப்பி அந்த தோல்வி தானே வரப்போகுது அப்படின்ற மாரி நெனச்சுட்டு, ஸோ அதுக்கான பயத்தினால, அவநம்பிக்கையினால அவங்க வந்து இந்த வாழ்க்கையில திருப்பி முன்னேறாம போயிடுவாங்க. ஸோ இதெல்லாம் தான் வந்து நம்மளுடைய வாழ்க்கைக்கான மிகப்பெரிய தடை. ஸோ நம்ம இதெல்லாம் என்னென்னு பார்த்தோம்னா, ஒண்ணு ஃபர்ஸ்ட்டு வந்து பிசிக்கல் அப்பியரன்ஸ். ஸோ நம்மளோட உடல் அமைப்ப பொறுத்து நமக்கு வந்து அந்த அவநம்பிக்கையும், தயக்கமும் வரும். அடுத்ததா பார்த்தீங்கன்னா, மென்டல் எபிலிட்டீஸ். ஸோ நம்மளோட ஸ்கில் செட்டு, நம்மளோட டேலண்ட்ட பேஸ் பண்ணி நம்ம வந்து இன்னொருத்தர கம்பேர் பண்ணி நமக்கு அந்த அவநம்பிக்கை வரும். அடுத்தது பியர் பிரஷர் அண்ட் சொசைட்டி. ஸோ இந்த சொசைட்டில மத்தவங்கலாம் எந்த மாதிரி இருக்காங்க அப்படின்றத பார்க்கும்போது, நமக்குள்ளேயே வந்து நமக்கு ஒரு தாழ்வு மனப்பான்மை வந்துரும். துரதிர்ஷ்டவசமா இந்த சொசைட்டில பல பேர் அந்த ஏற்றத்தாழ்வுகள உருவாக்கி வச்சிருக்கிறதுனால, பிறப்பு நிலையிலிருந்தே அவங்களுக்கு வந்து அந்த தாழ்வு மனப்பான்மை வரும். ஸோ 4வது பேரண்ட்ஸு, டீச்சர்ஸு, நம்மளோட ரிலேட்டிவ்ஸு. ஸோ நம்மலாம் அவங்கள வந்து நம்மள எப்படி ட்ரீட் பண்றாங்க. இதுவும் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட. ஸோ சில பேர் வந்து சும்மா ஒரு
கிண்டல் பண்ணணுன்றதுக்காக பண்ணுவாங்க. பட் அந்த நேரத்துக்கு நம்ம சிரிச்சாலும் வந்து அது பல சமயத்தில வந்து நமக்கு அது ஒரு பெரிய பாதிப்பா அமைஞ்சிரும். அதுவே ஒரு பெரிய தாழ்வு மனப்பான்மையா இருந்து நம்ம வாழ்க்கையில ஒரு பெரிய தடையாயிடும். 5வது நம்மளுடைய பாஸ்ட் ஃபெயிலியர்ஸ். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம ஒண்ணு ட்ரை பண்ணி அதில நம்ம வெற்றி அடையலனா, நம்ம என்னைக்குமே வெற்றி அடைய மாட்டோம்னு சொல்லி நம்மளே நமக்கு உண்டான ஒரு அவநம்பிக்கைய உருவாக்கிக்கிறது தான் அந்த தாழ்வு மனப்பான்மை ஒரு முக்கியமான காரணம். ஸோ இப்ப நம்ம எல்லாருக்குமே வந்து நம்ம வாழ்க்கையினுடைய முன்னேற்றத்துக்கு மிகப்பெரிய தடை எதுன்றத நம்ம புரிஞ்சிருப்போம். இதுக்கு அடுத்த வீடியோல நம்ம இத எப்படி ஓவர்கம் பண்ணி வர்றதுன்றத பத்தி பார்ப்போம். அன்டில் தென் இட்ஸ் பை ஃப்ரம் அருண் சக்கரவர்த்தி. பை.